ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. இபிஎஸ் வா வா வா. நலமா? ரொம்ப நலம் ஐயா. ஐயா நான் டெல்லி எதுக்கு வந்தேன் அப்படின்னா பானிபுரி திங்கவா? ஐயா இந்த செங்கோட்டையன் பெயர்க்கால செங்கோட்டையன் ஆமா சும்மாவே இருக்க மாட்டாங்க ஐயா, செம்ம டென்ஷன் பண்றாங்க ஐயா. ஏன் என்னாச்சு? இந்த ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா எல்லாரையும் நம்ம கட்சியில சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயா. அரே பாய், நல்ல விஷயம் தானே, சேர்த்துக்கோ எல்லாரையும், ஒற்றுமையா வேலை பாருங்க. சேர்த்துக்கிறதா? இபிஎஸ் 2021 எலெக்ஷன்ல வந்து டிடிவி வந்து தனியா நின்னான், நீயும் நானும் கூட்டணி போட்டோம். அதுல வந்து 23 இடத்துல நம்ம வந்து தோல்வியை கண்டுட்டோம். அதனால நான் மட்டும் 234 தொகுதியில் ஜெயிக்கவா போறோம்? என்ன இபிஎஸ்? இல்லைங்க ஐயா, அந்த தினகரெல்லாம் சேர்த்துக்கோங்க, 234லயும் ஜெயிக்கலாம், 300 தொகுதியிலும் ஜெயிக்கலாம். அதான் என்னன்னா 2026 நம்ம கண்டிப்பா ஆட்சியை பிடிச்சே ஆகணும். அதனால எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா வேலை பாருங்க. என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டோம். ஐயோ ஐயா, சத்தியமா எனக்கு புரியல. 2026 நம்ம எலெக்ஷன்ல வந்து நம்ம ஆட்சியை பிடிச்சே ஆகணும் அப்படின்னா எல்லாரும் ஒற்றுமையா வேலை பாருங்க. ஐயா பக்கத்துல வாங்க ஐயா. நானு தமிழ்நாடு ஃபுல்லா 234 தொகுதிக்கு 153 தொகுதி சுற்றுப்பயணம் போயிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க ஐயா. அப்படி இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க ஐயா. அதுதான் பிரோஜனமே இல்லையே இபிஎஸ், எந்த ஒரு தாக்கத்தையும் கொடுக்கலையே. இல்லையா ஐயா? எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன? ஓபிஎஸ், டிடிவி எல்லாரையும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதுல சேர்த்துக்கிட்டோம்னா நான் ஒத்துக்கிறேன், மனப்பூர்வம் ஒத்துக்கிறேன், அதுல சேர்த்துக்கலாம். தயவு செஞ்சு நம்ம இதெல்லாம் சேர்த்துக்க வேணாங்க ஐயா. ஒரு முடிவோட தான் டெல்லி கிளம்பி வந்திருக்க? ஆமாங்க ஐயா, முடிவோட தான் வந்திருக்கேங்க ஐயா. சரி இபிஎஸ், அது மட்டும் இல்லாம ஐயா, நான் முதல்வர் வேட்பாளருக்கு அறிவிச்சாலே அவங்க வேணான்னு தான் சொல்றாங்க. அதாவது ஐயா இவங்க நீ பேசிட்டே இது, நான் கிளம்புறேன். சரி சரிங்க ஐயா. அதாவது ஐயா, நான் டெல்லி வந்தது இவங்க கட்சியில சேர போயிட்டாரு, வந்து ஒரு பிரயோஜனம் இல்லையே, மீண்டும் அடுத்த மாதம் டெல்லிக்கு வர வேண்டிதான். ஐயா 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 ஐயா, நீங்க இப்ப டெல்லி கிளம்பி வந்திருக்கீங்க, நீங்களும் அமித்ஷா அவங்களும் வந்து பேசிருக்கீங்க, என்னையா பேசுனீங்க உள்ள? இருக்கு தம்பி. ஐயோ இபிஎஸ் அவர் அழுகுறாரு. ஏய் அழுகுறடா, கல்ல தூசு இருந்துச்சுதா, தூசு தொடச்சிட்டு இருக்கு. ஐயோ இபிஎஸ் ஐயா கதறி கதறி அழுகுறாரு. ஐயோ இங்க இருந்தா ஒண்ணுமே நடக்காது, நான் சென்னைக்கே போறேன்டா. ஒருவேளை இப்படி நடந்திருக்குமோ? ஒருவேளை அப்படி நடந்திருக்குமோ? ஒரு இப்படி நடந்திருக்குமோ? ஐயா ஐயோ மூஞ்ச மூடிட்டு ஓடுறாருங்க இபிஎஸ் அவர்கள். ஐயோ எல்லாம் பேசினா மூஞ்சானா மூடுவாங்க, போங்கடா அந்த பக்கம். ஒருவேளை கட்சி 2ஆ உடைய போதும், 3ஆ உடைய போதா, 4ஆ உடைய போதா, கட்சியே உடைய போதா? ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியல. ஐயா இபிஎஸ் ஐயா. ஆமா மக்களே, இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, ஜெம் டிவி நேயர்களுக்கு இந்த விஜய் அபிஷேக்கோட ஒரு வணக்கத்தை சொல்லிடுறேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, கரூர்ல வந்து கோடாங்கிப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கோம். அது வந்து எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இருக்கிற இடத்த பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது வந்து ஒரு மாநாடு, அதாவது தாவேக்காவோட மாநாடு. இது வந்து திமுக அதோட முப்பொருள் விழா, அதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. அந்த சிகப்பும் கருப்புமா கொடி எல்லாமே அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன சொல்லணும்னா, இங்க வந்து பார்த்தோம்னா சேரே உடையாது. நம்ம டிவிக்கு வந்து சேர்லாம் உடையும், இங்க வந்து சேர் உடையாது. ஏன் தெரியுமா? ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்க நானே சொல்லிடுறேன். ஏன்னா அங்கே கூட்டம் இருக்கும், இங்கே கூட்டம் இருக்காது. இங்கே பாருங்க, எறும்பு அதெல்லாம் தான் உட்காந்துருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தலைவரை பார்க்கறத நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். தலைவரே வந்துட்டார். தலைவா வா தலைவா வா தலைவா வா தலைவா. அவர் வர ரோட் ஷோ வரதே ஒரு தனி ஸ்டைலு தான். தலைவா ஆக அனைவருக்கும் வணக்கம். ஆக வணக்கம்மா. நீங்க தான் பத்திரிகையாளர் நண்பர்களா? இல்லைங்கய்யா, நான் ரிப்போர்ட்டரா இருக்கட்டும். என்ன பண்ணுங்க தம்பி, இதுதான் ஸ்கிரிப்ட் பேப்பர், சரிங்களா? ஸ்கிரிப்ட் பேப்பரு, இந்த கேள்வி கேட்பீங்க, இதை பதில சொல்லுவேன், சரியா? ஆக ஐயா ஆக இது வந்து என்ன ஏர்போர்ட் நியூஸ் நினைச்சிங்களா? ஏன் தம்பி என்னாச்சு? ஐயா இது மாநாடுங்கய்யா, ஏர்போர்ட் மாதிரி கிடையாது. நீங்க இஷ்டத்துக்கு அப்படியே பேசி விடலாம். அப்படியா? ஆமா. ஆக நான் இதோட பேச போறேன், வந்து பாருங்க. ஆக நான் இங்கிருந்து அங்கிட்டு விலக போறேன். அவரே விலகிட்டாரு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட திமுக தலைவர் வந்து உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரே தென்றல் காத்தா வீசுது, மழை வரும் போல இருக்கு. ஐயோ உண்மையிலே மழை வந்துருச்சுங்க. டேய்
போங்கடா, மழை பெய்யுதுடா, ஏந்திரிங்கடா. டேய் ஒன்னு தாண்டா. டேய் ஏந்திரிச்சு போங்கடா. டேய் இவனு ஏந்திரிக்க மாட்டாங்க. ஒருவேளை 200லேருந்து ப்ளஸ் 300ன்னு சொல்லிட்டு 500 கொடுத்துட்டாங்களோ. நமக்கு என்ன அமௌண்ட் வரலையே. சரி ஏந்திரிக்க மாட்டானுங்க போல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்களே அடித்து மழை ஊற்றிக்கிட்டு இருக்கு. அதுலேயும் வந்து நம்மளோட முதல்வரை பார்க்கறதுக்காக இங்கே எல்லா மக்களும் கூடி குமிஞ்சிருக்காங்க. நம்ம முதல்வர் வந்து என்ன பேசுறாரு அப்படின்ட்டு பார்ப்போம். ஆக அனைவருக்கும் வணக்கம். இந்த முப்பெரு விழாவில் என்னென்ன பேச போகிறேன் அப்படின்னு ஸ்கிரிப்ட் பேப்பர் கொண்டு வந்திருக்கேன். அவனை கவனிப்போம். சரிங்களா? அதாவது அடக்குமுறைக்கு நோ என்ட்ரி, ஆதிக்கத்துக்கு நோ என்ட்ரி, அந்த வழி நோ என்ட்ரி, இந்த வழி நோ என்ட்ரி, அனைத்து வழியும் நோ என்ட்ரி. ஆனால் எப்படி உள்ளே வந்தோம் நல்லாச்சு. அதே போலதான் பாஜகவுக்கும் நோ என்ட்ரி அப்படிங்கிறத அடிச்சுக்க சொல்லிக்கிறேன். சரிங்களா? நாங்கள் 3 முறை ஒன்றியத்திலிருந்து ஜெயிச்சிட்டோம். ஆனால் அவங்க மோடி பஸ்தர் வேலை உள்ளுக்குள்ளே சுத்தமாக வரலை. சரிங்களா? அப்போவே தெரிஞ்சுக்கணும் நாங்கள் யார், எவ்வளோ பெரிய ஜித்து, எவ்வளோ பெரிய கில்லாடி அப்படின்றது. சரிங்களா? ஆக உங்கள் மோடி பஸ்தர் வேலைகள்லாம் இங்கே வேணாம், செல்லுபடி ஆகாது. ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு திராவிடம் அப்படின்னா என்னன்னே தெரியல. எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுங்களா? ஆக ஒரு தடவை ஸ்கிரிப்டை பார்த்துக்கிறேன். அண்ணா காரணம், அதாவது அண்ணா தான் சரணம் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆக அண்ணா சரணம் முடிஞ்சு, அடிமை சரணம் முடிஞ்சு, இப்போது அமித்ஷாவே சரணம் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. ஆக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன அது அப்படி பார்த்தீங்கன்னா, முழுசாக நடந்த பிறகு புக்காடு எதற்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போது அதெல்லாம் மாறிடுச்சு. அதாவது காலையில் விழுந்த பிறகு கைக்குட்ட எதற்கு அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரியணும்டா மாறாட எம்டிவியில் பாருங்க. சரிங்களா? தலைவரை யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தலைவரே? நம்ம தொண்டர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். தொண்டர்களா? ஒரு துண்டு கூட இல்லாம அவன் மலையில நனைஞ்சுக்கிட்டு சேர தூக்கி தலையில வச்சு போயிட்டு இருக்காங்க. ஆஹா, எல்லாம் தலையில தூக்கி வச்சு போயிட்டு இருக்காங்களா? எனக்கு என்னவோ தலையில வச்சுக்கிட்டு நம்ம பேச்சை கேட்குறாங்கன்னு நினைச்சேன். ஆக நீங்க வந்து இந்த திருவிழா கண்ணாடியை தயவு செஞ்சு போட்டு வாங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். ஆக அனைவரும் பார்த்து பத்திரமாக வீட்டுக்கு போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். வீட்டுக்கு போகணுமா? இந்த ஆள் இப்படிலாம் பேச மாட்டானே. ஓஹோ, டிவிக்கு ஸ்கிரிப்ட் இங்கே வந்து மாறி வந்துருச்சோ. ஆக மறுபடியும் நம்ம டிஎம்கே அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பீங்களா? ஆக தலைவரே, ஓகேவா தலைவரே? மழை வருது, கரைஞ்சிட போறீங்க. ஆக நீ 200 பிடிச்சிக்க.